நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு நாக் அவுட்டில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சதே இல்லை அப்படின்ற ரெக்கார்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பிரேக் பண்ணி செமிஃபைனல்ஸ் அப்படின்றதுல ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல்ஸ்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதான் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதிரடியாக இந்தியன் டீம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஃபைனல்ஸ்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நேற்று இந்த இன்சிடென்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்ச கையோட வந்து ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார் இல்லையா, அவர் ஓடிஐலேருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது கிரிக்கெட் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மித்துக்கு வந்துட்டு ஏதாவது நெருக்கடியாக ஒருவேளை சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட தோற்று வெளியே போனதுனால ஏதாவது நெருக்கடியா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. 2027 வரக்கூடிய வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பிளேஸில் வேற யார் விளையாடணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான டைமாக இதுதான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்பயே வந்துட்டு ஸ்மித்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 35 வயசு அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதை அவர் சொல்றாரு. ஸோ நான் வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு என்னால் கரெக்டான ஃபார்மில் இருக்க முடியுமா இல்லையா, ஓடிஐயில் இருக்க முடியுமா இல்லையா, இதே மாதிரி விளையாட முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ நான் இப்போ வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னா 2027 என்னுடைய பிளேஸை யார் ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க இந்த 2 இயர்ஸ் கேப் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்து நல்லா அவங்கள டெவலப் பண்ணிக்க முடியும். எப்படி சொல்கிறது, டீமுக்கு என்ன தேவையோ அதை அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஓடிஐயில் வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து டெஸ்ட் போட்டியிலையும் T20லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் ரீசன்ஸ்லாம் சொல்லி வந்துட்டு ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஸ்மித்தை இனிமேல் ஓடிஐயில் பார்க்க முடியாது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிரடியான ஆட்டமாக இருந்தாலும் சரி, அனல் பறக்கக்கூடிய ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சில டைமில் தேவையான இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லெக் ஸ்பின் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு டீமுக்கு என்ன தேவையோ ஆஸ்திரேலியன் டீமுக்கு எப்போ எந்த நேரத்தில் என்ன டீம் தேவையோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 100% கொடுக்கறதுக்கான ஒரு ஆளா ஸ்டீவ் ஸ்மித் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி தோத்ததும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் கூட, பட் ஸ்டீவ் ஸ்மித்தோட பார்வையில இருந்து என் டீமுக்கு எது நல்லதோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் டீமுக்காக அவருடைய பிளேஸ் அப்படின்றத காலி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கெரியரில் ஒரு லெக் ஸ்பின்னராக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு எப்படி ஐபிஎல் இருக்கோ அதே மாதிரி 2009 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் லீக் T20 அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண சீசனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீமுக்காக தான் விளையாடுறாரு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெக் ஸ்பின்னராக தான் தன்னுடைய கேம் அப்படின்றத தொடங்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு நல்லா விளாட்றாங்க, நல்லா விளையாண்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஃபைனல்ஸில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 6th பிளேஸில் இறங்கின ஸ்மித் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 பால்ல 33 ரன் அப்படின்றத அடிக்கிறாரு. முக்கியமான 2 விக்கெட்ஸ் அப்படின்றதையும் அந்த மேட்ச்சில் எடுக்கிறாரு. ஸோ இதனால் நியூ சவுத் வேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைனலில் 44 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால் ஸ்மித் மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணு அப்படின்றது படுது. எப்படி ஐபிஎல் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாதஸ்ரீ ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, இந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி எப்படி எக்கச்சக்கமான யங் டேலண்ட்ஸ் இந்தியன் டீமுக்குள்ள இன்னைக்கு வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய பார்வையை பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித் மேலே படுது. 2010 பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமில் ஒரு பிளேஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. பட் 2010 உள்ள வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஆஷஸ் தொடர் அப்படின்றது நடக்குது. அந்த ஆஷஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித்தால் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். எதுக்குடா இவனை போய் எடுத்தீங்க, இவனை எடுத்ததுக்கு எடுக்காமே விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித்தை ஓரம் கட்டுறாங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு மறுபடியும் உள்ளூர் போட்டிகள்லாம் வந்துட்டு அதிரடியாக ஆடுறாரு. சரி ஓகே, இந்த பையனுக்கு இன்னொரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 2013 அகைன் ஸ்மித்துக்கு ஒரு சான்ஸ் தராங்க. அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு தான் போகிறாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித் பேய் ஆட்டம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம். லெக் ஸ்பின்னராக பார்க்கப்பட்ட ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா தன்னை ஒரு பேட்ஸ்மேனாக நிலைநிறுத்துறாரு. என்கிட்ட பேட்டிங்லேயும் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத
காட்டுறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து எக்கச்சக்கமான சாதனைகள் அப்படின்றத அவர் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டீமையே லீட் பண்றாரு. அதுவும் 2015 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, 2015 வேர்ல்டு கப்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியால தான் மேட்ச் அப்படின்றதே நடக்குது. ஸோ அந்த மேட்ச்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுரி போட்டு அந்த டீமினுடைய வின்னிங்க்கு அந்த தேவையான இன்னிங்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா, வெற்றிக்கான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அப்படின்றத ஆடி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய கைகளில் மறுபடியும் ஒரு முறை வேர்ல்டு கப்பை ஏந்த வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2023 வேர்ல்டு கப்பை ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கிய காரணமாக ஸ்மித் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி 2 வேர்ல்டு கப் அப்படின்றத ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணி கொடுத்த ஒரே கேப்டன் அப்படின்ற பேராக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஐசிசி விருது இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐசிசி விருதை பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் வாங்கின ஒரே கிரிக்கெட்டர் அப்படின்ற பெருமையாக இருந்தாலும் சரி, இன்னை வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்மித்து கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருக்காரு. 2018 வந்துட்டு ஸ்மித்தினுடைய கிரிக்கெட் கெரியர்லேயே வந்துட்டு ஒரு பிளாக் இயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வருஷத்துல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் இருக்கு இல்லையா, பாலை வந்துட்டு சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னரையும் ஸ்மித்தையும் வந்துட்டு பேன் பண்றாங்க. ஸோ ஸ்மித் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை நான் பண்ணலை அப்படி இப்படின்லாம் சமாளிக்காம பண்ண தப்ப பார்த்தோம் அப்படின்னா மீடியா முன்னாடியே ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒத்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் குழந்தை மாதிரி உட்காந்து அழுகவும் செஞ்சிருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்ல. ஸோ மனுஷங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுறதான், பட் அந்த தப்பை திருத்திக்கிட்டு மறுபடியும் வரது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த பேன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்மித் வராரு. அவ்வளோதான், ஸ்மித்தோட கெரியர் முடிஞ்சிருச்சு, இனி பழைய ஸ்மித்தெல்லாம் பார்க்க முடியாது, ஸ்மித் எண்டு அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஆர்டிகல்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கும்போது கம்பேக் கொடுத்த மேட்ச்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுரி போட்டு நான் இன்னும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்சிடென்ட் நேற்று தான் நடந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 7 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மித் யாருமே அசைக்க முடியாத ஆசீஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆசீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலரை பார்த்தா பயம் இருக்கு இல்லையா, ஐயோ இவனா என்ன பண்ண போறான்னு தெரியல, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நைட் மேரான பேட்ஸ்மேன் தான் ஸ்மித் அப்படின்னே சொல்லலாம். பேட்ஸ்மேனா மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஃபீல்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட வரக்கூடிய கேட்சஸை எப்பயாவது தான் மிஸ் பண்ணுவார் அப்படின்ற அளவுக்கு பக்காவான ஃபீல்டரும் கூட. ஸோ டெஸ்ட் இருக்கு இல்லையா, டெஸ்ட்ல 85 கேட்ச், ஓடிஐயில் 109 கேட்ச் அப்படின்றத பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா பல பேரோட விக்கெட்ஸையும் எடுத்து தள்ளியிருக்காரு. ஸோ அப்படி ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு அறிவிச்சிருக்கிறது அப்படின்றது கிரிக்கெட் உலகத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான். ஸோ நீங்கள் ஸ்மித்தை பற்றியும் ஸ்மித்தினுடைய இந்த இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆனது அப்படின்னா அது என்ன இன்னிங்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தடா, பை பை.